பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் மற்றும் PMC தமிழ் வழங்கும் பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கரூர் தியான மகா யக்ஞம் வரும் செப்டம்பர் 6-7 தேதிகளில் நடைபெற உள்ளது. தியானம் நடைபெறும் இடம் சின்ன கொங்கு திருமண மண்டபம், கரூர். மேலும் விவரங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும். அனுமதி இலவசம். அனைவரையும் அன்புடன் கரூர் தியான மகா யக்ஞத்திற்கு அழைக்கிறோம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சிருஷ்டில அந்த கடவுள் தான் எல்லாமே கிரியேட் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் அதை நம்ம கொண்டு போயிட்டு கடவுளுக்கு நம்ம சமர்ப்பிக்கிறோம். ஆனால் கடவுள் என்ன கேட்குறாருன்னா, நான் சிருஷ்டி பண்ணது எனக்கே மறுபடியும் நீங்கள் சமர்ப்பிக்கணும்ட்டு அவசியம் கிடையாது. நீங்கள் உங்களுடைய குணங்களை எனக்கு சமர்ப்பணம் பண்ணுங்க. எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் நிறைய பேரை நம்ம வாழ்க்கையில் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறோம், பார்க்குறோம். சில டைமில் நம்மளை நம்ம தப்பு பண்ணால் யாராவது மன்னிக்கணும்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்ம அடுத்தவங்களை நம்ம மன்னிக்கிறோமான்றது ஒரு சத்தியம் என்றது அழியம் இல்லாதது, தர்மம் என்றது. ஸோ சத்தியத்தோட தர்மத்தோடு நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது எல்லாமே நம்மளுடைய நன்மைக்காக அந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கும் போது வாழ்க்கையை சந்தோஷமான நிலை இருக்கும். அந்த ஒரு புஷ்பத்தை, அந்த ஒரு குணத்தை கடவுளுக்கு சமர்ப்பணம் பண்ணுறோம். அனிமல்ஸ், கேமில் ஆகட்டும், இல்லை டாங்கி ஆகட்டும், கவ் ஆகட்டும், இது எல்லாமே இந்த ஜீவிகள் எல்லாமே சைவம் தான் சாப்பிடுறது. அது எப்போவுமே சாந்தமாக இருக்கும். அது மேலே நம்ம சும்மா அப்படி கல் எடுத்து போட்டால் ஹாய் ஹாய் சொன்னாலும் அது பேசாமல் சாந்தமாக போயிடும். அதுக்கு அந்த குணம் இருக்காது. கோவப்படணுன்ட்டு குணம்ன்றது இருக்கவே இருக்காது. ஆனால் மனிதர்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பத்ரிஜியோட கான்செப்ட் பார்த்திங்கன்னா அஷ்டதள புஷ்பம். ஸோ நமக்கு பாரத யுத்தம் நடக்கும்போது நமக்கு கிருஷ்ணர் கொடுத்த பகவத்கீதை அர்ஜுனருக்கு கீதோபதேசம் பண்ணியிருக்காரு. ஸோ நிறைய விஷயங்கள் அவர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்தில் எது நல்லது எது கெட்டது எல்லாமே அர்ஜுனருக்கு அந்த ஒரு கீதை கொடுக்கும்போது தான் நமக்கு பகவத்கீதை என்பது நமக்கு ஸோ அதுக்கப்புறமா ராஜ்யம் பரிபாலனை அதுக்கப்புறமா எல்லாமே நல்லபடியாக போகும்போது ஒரு வாட்டி ரொம்ப நாளுக்கு அப்புறமா அர்ஜுனர் கிருஷ்ணரை பார்க்குறாரு. பார்த்த உடனே அவர்கிட்ட கேட்குறாங்க, ஸோ இந்த யுத்தம் மகாபாரத யுத்தம் நடக்கும்போது நீங்கள் எனக்கு கீதை உபதேசம் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதில் சிலது நான் உள் வாங்கினேன், சிலது அந்த நேரத்தில் என்னால் உள் வாங்க முடியல. அதனால் மறுபடியும் எனக்கு ஞானம் கொடுங்க, கீதோபதேசம் பண்ணுங்கன்னு சொல்லி அர்ஜுனர் கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாங்க. உடனே கிருஷ்ணர் அன்றைக்கி நான் சொன்னது எல்லாமே மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ண முடியாது, ஆனால் சிலது மட்டும் நான் உங்களுக்கு நான் மறுபடியும் அந்த ஞானத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் உத்தரகீதையில் நமக்கு கிருஷ்ணர் நிறைய ஸ்லோகங்கள் மூலமாக நமக்கு சத்தியத்தை போதிச்சிருக்காரு. ஸோ அதில் ஒரு ஸ்லோகம் மூலமாக நமக்கு என்ன சொல்கிறார் கிருஷ்ணர்னா, நம்ம இந்த சிருஷ்டியில் பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த கடவுளுடைய கிரியேஷன் தான். ஒரு பொருள் எடுத்துக்கிட்டாலும் நம்ம இந்த உயிர் வாழ்கிறதாகட்டும், நம்ம சொந்த பந்தங்கள் ஆகட்டும், எல்லாருக்குள்ளேயும் அந்த பரமாத்மா, அந்த சைத்தன்யம்ன்றது, அந்த கான்ஷியஸ்ன்றது எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே நம்ம கடவுளுக்கு நம்ம பூஜைகள் பண்ணுறோம், புஷ்பங்கள் சமர்ப்பிக்கிறோம். இது எல்லாமே இப்போ செடியிலேருந்து பூக்கிற பூக்கள் கொண்டு நம்ம அந்த செடிகள் ஒன்று கடையில் வாங்கிட்டு இல்லை நம்ம வீட்டிலையே செடிகள் இருந்தால் அதை நம்ம வளர்த்துட்டு டெய்லி தண்ணி ஊற்றிட்டு அந்த பூக்களை கடவுளுக்கு நம்ம ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சிருஷ்டியில் அந்த கடவுள் தான் எல்லாமே கிரியேட் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் அதை நம்ம கொண்டு போயிட்டு கடவுளுக்கு நம்ம சமர்ப்பிக்கிறோம். ஆனால் கடவுள் என்ன கேட்குறாருன்னா, நான் சிருஷ்டி பண்ணது எனக்கே மறுபடியும் நீங்கள் சமர்ப்பிக்கணும்ட்டு அவசியம் கிடையாது. நீங்கள் உங்களுடைய குணங்களை எனக்கு சமர்ப்பணம் பண்ணுங்க, அதுதான் எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு இந்த ஒரு கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் கீதா மகரந்தத்துலேருந்து அஷ்டதள புஷ்பங்கள். அஷ்டனா 8 விதமான புஷ்பங்கள், அப்படின்னா 8 விதமான குணங்கள் எனக்கு சமர்ப்பணம் பண்ணுங்கன்ட்டு கடவுள் கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அஹிம்சா பிரதமா புஷ்பம். அஹிம்சையோடு இருக்கிறது, அந்த ஒரு ஞானத்தை நம்ம ப்ராக்டிஸ்க்கு கொண்டு நம்ம வாழ்க்கையில் யதார்த்த வாழ்க்கையில் அஹிம்சை நம்ம அது நம்ம கடைப்பிடிச்சோன்னா அந்த ஒரு நல்ல குணத்தை கடவுளுக்கு சமர்ப்பணம் பண்ணணும்.
ரெண்டாவது இந்திரிய நிகிரக புஷ்பம், இந்திரியங்கள். நம்ம தியானத்தில் உட்காரும் போது அந்த பகிரேந்திரியங்கள் அது எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்ம தியான நிலைக்கு போக முடியும். ஸோ அதை வந்து ரெண்டாவது புஷ்பமாக நம்ம வந்து கடவுளுக்கு சமர்ப்பணம் பண்ணணும். மூணாவது வந்து சர்வபூத தயா புஷ்பம். இந்த பூமி மேலே வாழ்கிற எல்லா ஜீவிகளாகட்டும் பறவைகளாகட்டும் எல்லாருமேலேயும் கருணையோடு நம்ம வந்து தயா கருணைன்றது நமக்கு இருந்து அதை வந்து நம்ம வந்து பாதுகாப்பு கொடுத்து அந்த ஒரு நல்ல குணத்தை கடவுளுக்கு நம்ம புஷ்பமாக சமர்ப்பிக்கணும். அதுக்கப்புறமா சாந்த புஷ்பம். எப்போவுமே யார் மேலேயும் நமக்கு வந்து கோபம்ன்றது இல்லாமல் சாந்தமாக இருக்கிற ஒரு குணத்தை நம்ம வந்து கடவுளுக்கு சமர்ப்பணம் பண்ணணும். க்ஷமா புஷ்பம். எப்போவுமே நம்ம வந்து வாழ்க்கையில் நிறைய பேரை வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறோம், பார்க்குறோம். சில டைமில் வந்து நம்ம வந்து தப்பு பண்ணால் யாராவது மன்னிக்கணும்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்ம அடுத்தவங்களை நம்ம வந்து மன்னிக்கிறோமான்றது ஒரு கேள்வி. ஆனால் அந்த ஒரு நல்ல குணத்தை நம்ம வந்து கடவுளுக்கு சமர்ப்பணம் பண்ணணும். எல்லாரும் மனிதருக்குள்ளேயும் இருக்கிறது அந்த பரமாத்மா தான். எல்லாருமே அவங்கவுங்க நிலையில் கரெக்டாக தான் இருக்காங்க. அந்த ஒரு சத்தியத்தை புரிஞ்சிக்கும் போது நம்ம வந்து அந்த ஒரு க்ஷமா குணம்ன்றது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கப்புறமா தபஸ்ன்றதும் நம்ம கொஞ்சம் நம்மளுடைய தூக்கம் அதுக்கப்புறமா உணவு குறைச்சிக்கிட்டு நிறைய சாதனை பண்ணும்போது அந்த ஒரு நல்ல குணத்தை கடவுளுக்கு புஷ்பமாக சமர்ப்பணம் பண்ணணும். அதுக்கப்புறமா தியான நிலையில் இருக்கும்போது ஆன்ம நிலையில் இருப்போம். ஆன்ம நிலையில் இருக்கும்போது அந்த ஆன்மாவுக்கு தேவையான அந்த பிரபஞ்ச சக்தி ஆற்றல் நம்ம கொடுக்கும்போது ஆன்மா உயர் நிலைக்கு போக முடியும். அந்த ஒரு நல்ல பூக்களை நம்ம கடவுளுக்கு சமர்ப்பணம் பண்ணணும். எட்டாவது பார்த்திங்கன்னா சத்தியம் அன்றது அழிவு இல்லாதது, தர்மம் அன்றது. ஸோ சத்தியத்தோட தர்மத்தோடு நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது எல்லாமே நம்மளுடைய நன்மைக்காக அந்த சத்தியத்தை புரிஞ்சிக்கும் போது வாழ்க்கையை சந்தோஷமான நிலை இருக்கும். அந்த ஒரு புஷ்பத்தை அந்த ஒரு குணத்தை கடவுளுக்கு சமர்ப்பணம் பண்ணணும். ஸோ இந்த 8 விதமான குணங்கள் ஒரு பூக்களாக நம்ம வந்து கடவுளுக்கு கொடுக்கும்போது அதுதான் வந்து சிறந்தது. இதுதான் வந்து கிருஷ்ணர் வந்து நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க. ஸோ இது வந்து நம்ம ஒரு எலாபரேட்டாக வந்து ஒன்றா நம்ம வந்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அஹிம்சா பிரதமா புஷ்பம். ஃபஸ்ட்டு புஷ்பமாக வந்து அஹிம்சையோடு இருக்கணும். இதுதான் வந்து நமக்கு பத்ரிஜி கூட என்ன சொல்கிறாங்க, நீ தியானம் பண்ணாலும் பண்ணலைனாலும் பரவாயில்ல, நீ வந்து இம்சை பண்ணாமல் எப்போவுமே சைவ உணவாக இருக்கணும். ஸோ நல்லது பண்ணலைனாலும் பரவாயில்ல, கெட்டதுன்றது நம்ம வாழ்க்கையில் பண்ணக்கூடாது. இது ஃபஸ்ட்டு சத்தியம். அஹிம்சா பரமோ தர்மஹா. எல்லா தர்மத்துலேயும் பார்த்திங்கன்னா அஹிம்சை தான் வந்து ஃபஸ்ட்டு தர்மம். எல்லாருமே கடைப்பிடிக்கணும். ஸோ அதுக்கப்புறமா தான் எல்லா தர்மங்கள்ன்றது நம்ம வாழ்க்கையில் நமக்கு இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து இம்சை பண்ணாமல் எல்லா ஜீவிகளையும் நம்ம வந்து அதுக்கு பாதுகாக்கணும். ஏன்னா நம்மளும் அனிமல் கிங்டத்துலேருந்து தான் வந்து ஹியூமன் கிங்டத்துக்கு வந்திருக்கோம். ஸோ அது உணவாக நம்ம வந்து அதோட உயிர் நம்ம கொண்டுட்டு அது சாப்பிட்றதாகட்டும், இல்லை அது வந்து பறவைகள் அது எல்லாமே நம்ம பந்தி பண்ணுறதாகட்டும், இல்லை சில பொருட்கள் வந்து அந்த அனிமல்ஸோட ஸ்கின்ல வந்து பண்ணுறது, லெதரில் பண்ணுற பொருட்கள் நம்ம யூஸ் பண்ணுறதாகட்டும், இது எல்லாமே வந்து இம்சைக்கு சமானம். இது எதுவுமே நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. எந்த ஜீவிக்கும் எந்த ஒரு துன்பமும் கொடுக்கக்கூடாது. இயற்கை எல்லாருக்குமே ஒன்று தான். எல்லாருமே இந்த பூமி மேலே வாழ்கிறதுக்கு தான் வந்து எல்லாருமே பிறந்திருக்காங்க, ஞானம் பெறதுக்காக. அந்த சத்தியத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். முடிஞ்சால் நல்லது செய்யணும், இல்லைன்னா நியூட்ரலாக மௌனமாக நம்ம வந்து இருக்கணும். இது வந்து எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்கும்போது அனிமல்ஸை எடுத்துக்கோங்க. யானை இருக்குது. யானை வந்து அது என்ன சாப்பிடும்? சைவம் மட்டும்தான் சாப்பிடும். அந்த சைவம் சாப்பிட்றதுனால அது எவ்வளோ வந்து அது ஒரு ஆரோக்கியமாக ஒரு பெரிய ஒரு ஜைஜான்டிக்காக இருக்கும். அதோட உறவுமே அதோட சக்தி பாருங்கள் எப்படி இருக்கும். அதே மாதிரி குதிரையை பாருங்கள், ஹார்ஸ் பவர் சொல்கிறோம் நம்ம. எவ்வளோ ஸ்பீடாக வந்து அது கொல்லுன்றது சைவ உணவு சாப்பிட்றது எவ்வளோ ஸ்பீடாக அது வேகமாக வந்து ஓடுறது. எப்போவுமே அது வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தாக அது வந்து சுறுசுறுப்பாக இருக்கும். ஸோ அதை எந்த ஜீவியும் வந்து அது வந்து நான்வெஜிடேரியன் எதுவுமே சாப்பிடல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய அனிமல்ஸு கேமில் ஆகட்டும், இல்லை டாங்கி ஆகட்டும், கவ் ஆகட்டும், இது எல்லாமே வந்து இந்த ஜீவிகள் எல்லாமே வந்து சைவம் தான் சாப்பிட்றது. அது வந்து எப்போவுமே சாந்தமாக இருக்கும்.
அது மேலே நம்ம சும்மா அப்படி கல் எடுத்து போட்டால் ஹாய் ஹாய் சொன்னாலும் அது வந்து பேசாமல் சாந்தமாக போயிடும். அதுக்கு வந்து அந்த குணம் இருக்காது, கோவப்படணுன்ட்டு குணம்ன்றது இருக்கவே இருக்காது. ஆனால் மனிதர்கள் வந்து அந்த ஒரு நிலை இல்லாமல் நம்ம எப்போவுமே வந்து கோவ நிலை, நமக்கு எமோஷன்ஸ் இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா தவறான சாப்பாடு உணவுன்றது வந்து நம்ம வந்து அசைவம் சாப்பிட்றதுனால அனிமல்ஸ் உள்ள இருக்கிற அந்த டாக்ஸின்ஸ் ஆகட்டும், பேட் எமோஷன்ஸ் ஆகட்டும், அது எல்லாமே நமக்கு வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகிறதுனால அந்த குணங்கள்ன்றது நமக்கு வந்து தவறான நோக்கத்தில் அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்ன்றது நம்ம கொடுக்கணும். அதனால இங்கே வந்து எப்போவுமே வந்து நம்ம வந்து அஹிம்சையோடு இருக்கணும். சாப்பாடு உணவுன்றது வந்து நமக்கு இயற்கை கொடுத்துருக்கு. நம்மளுடைய உடலுக்கு என்ன வந்து எது சாப்பிட்டா நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்குமோ இந்த இயற்கை மூலமாக கிடைக்கிற காய்கறிகள் பழங்கள் நம்ம வந்து சாப்பிடணும். எந்த ஜீவிக்கும் நம்ம இம்சை பண்ணக்கூடாது. இதுதான் வந்து நம்மளுடைய நல்ல குணம். இந்த ஒரு குணம் தான் வந்து நம்ம கடவுளுக்கு கொடுக்கணும். இன்னும் ஓஷோ என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து எல்லாருமே வந்து ஹியூமன் கிண்டத்துக்கு வந்திருக்கோம். ஸோ அனிமல் கிண்டத்தை வந்து அனிமல்ஸை வந்து நம்ம வந்து நம்மளுடைய சகோதர சகோதரியாக வந்து நம்ம வந்து அதை வந்து பாதுகாக்கணும். ஏன்னா அதுலேருந்து தான் நம்ம மறுபடியும் மனிதனாக பிறந்திருக்கோம். அதுவும் மறுபடியும் வந்து மனிதனாக பிறக்கணும்னா நம்ம இங்கே வந்து அதுக்கு வந்து நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காங்க. ஸோ 84 லட்சம் ஜீவராசிகளில் பார்த்திங்கன்னா நம்ம மனிதனோட பிறவின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அபாரமானது. இங்கே தான் வந்து நம்ம வந்து சாதனைன்றது பண்ண முடியும். இந்த பூமி மேலே பிறந்ததுக்கு மறுபடியும் நம்ம வந்து தியான நிலையில் இருந்து நம்ம அந்த கடவுள் தன்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு கடவுள் நிலையை அடையிறதுக்கு இந்த ஒரு மனித பிறவி தான் வந்து அபரூபமானது. அதனால நம்மளுடைய குணம் வந்து அஹிம்சையோடு இருக்கணும். எப்போ அஹிம்சையோடு இருக்குமோ அந்த நல்ல குணத்தை கடவுளுக்கு வந்து புஷ்பமாக நம்ம சமர்ப்பணம் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா புஷ்பம் இந்திரிய நிகிரம். இந்திரியங்கள் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அந்தரேந்திரியங்கள் பகிரேந்திரியங்கள் சொல்கிறோம். இது வந்து பதஞ்சலி மகர்ஷி தமமும் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பகிரேந்திரியங்கள்னால் வந்து நம்ம கண்களால் பார்க்கறதாகட்டும், வாயால் பேசுறதாகட்டும், காதால் கேட்கறது, இது எல்லாமே சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து எப்போ வந்து நம்ம தியான நிலையில் இருக்கும்போது என்ன பண்ணுறோம், கண்களை மூடுறோம், நம்ம மௌனமாக இருப்போம், காதால் எதுவுமே நம்ம வந்து உள் வாங்க மாட்டோம், பேசவும் மாட்டோம். அந்த ஒரு இந்திரிய நிகிரகம்ன்றது நமக்கு எப்போ கிடைக்குதோ அப்போ அந்த தியான நிலைக்கு நம்மளால் போக முடியும். தேவையில்லாத பேசுறதுனால, பார்க்கறதுனால, கேட்கறதுனால கர்மாக்கள்ன்றது நம்ம அதிகமாக சேரும்போது, பேட் கர்மாஸ் இருக்கும்போது மறுபடியும் நிறைய பிறவிகள் எடுக்கணும். அதனால இந்திரிய நிகிரகம்ன்றது ஃபஸ்ட்டு பகிரேந்திரிய நிகிரகம்னா இது இந்த 3 ஆர்கன்ஸும் நம்ம வந்து கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருது. ஸோ எக்ஸாம்பிள் வந்து டாட்டாய்ஸ் எடுத்துக்கோங்க. அது வந்து எப்போவுமே வந்து அதோட உறுப்புகளை உள்ளதாக வந்து வச்சுக்கும். எப்போ தேவையோ அப்போ மட்டும்தான் வந்து அது வெளியில் கொண்டு வரும். அதே மாதிரி நமக்கு எப்போ தேவையோ அப்போ வாயால் பேசுறது, கேட்கறதாகட்டும், இல்லை பார்க்கறதாகட்டும், அந்த மாதிரி நிலையில் நம்ம வந்து அந்த இந்திரியங்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம வைக்கணும். தேவை இருக்கும்போது மட்டுமே அதை யூஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்கள் போகிற இடத்துக்கு வந்து மனம் போகக்கூடாது, மனம் போகிற இடத்துல வந்து நம்ம வந்து போகக்கூடாது. ஏன்னா அங்கே மனிதன் போகக்கூடாது. ஏன்னா அங்கே வந்து தேவையில்லாத கர்மாக்கள் வந்து நம்ம செஞ்சுட்டே இருக்கோம். ஸோ எப்போ வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பார்க்கும்போது மனம் வந்து அது ஒரு பொருளை பார்க்கும்போது அது தேவைன்ட்டு சொல்லிகிட்டே இருக்கும். அது எப்போ மனம் சொல்லுதோ நம்ம அந்த கிட்ட போயிட்டு அது தேவையோ இல்லையா நம்ம பார்க்காம அது எனக்கு தேவைன்ட்டு நம்ம அதை யூஸ் பண்ணும்போது நமக்கு வாழ்க்கையில் தேவையோ இல்லையோ ஆனால் மனம் சொல்லியிருக்கு அது வேணும், எப்படியாவது அடுத்தவங்க கிட்ட இருக்குன்னா அது எனக்கு வேணும். ஸோ அதனால என்ன ஆகுது, நிறைய பேட் கர்மாஸ் நம்ம வந்து செய்கிறோம். அதனால இது எதுவுமே வந்து நம்ம தேவை கிடையாது. மனம்ன்றது கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும்போது நம்மளும் வந்து அது தேவையா இல்லையா சிந்திக்கும்போது அது தேவைன்னா அதுக்காக நம்ம வந்து கோரிக்கை அண்டது இருக்கணும். இல்லைன்னா நம்ம வந்து எதுக்குமே வந்து நம்ம ஆசைப்படணும். அதுக்கப்புறமா இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு சைக்கிள் இருக்குது. நம்ம நமக்கு இருக்கிற ஒரு பணம் காசில் ஒரு சைக்கிள் வாங்கிட்டு நம்ம வந்து சைக்கிளில் போகிறோம். ஸோ சைக்கிள் இருக்குன்ட்டு அது மேலே நமக்கு திருப்தி இல்லாமல் எனக்கு வந்து ஸ்கூட்டர் இருந்தால் நல்லா இருக்கும்ன்ட்டு நினைக்காம நம்ம என்ன நினைக்கணும்னா,
நடந்து போகிறாங்க இல்லையா, அவங்கள பார்த்துட்டு அவங்களுக்கு விட நமக்கு வந்து ஒரு சைக்கிளில் போகிற தகுதி நமக்கு இருக்குன்ட்டு அந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஸோ நடந்து போகிற மனிதன் வந்து எப்போவுமே வந்து நமக்கு அந்த கடவுள் வந்து எல்லா உறுப்புகளுமே வந்து நமக்கு நல்லபடியாக வந்து க்ரியேட் பண்ணி நம்ம பிறந்திருக்கோம் இந்த பூமி மேலே. காலால் நம்ம வந்து நடக்கிறோம். ஆனால் சில பேர் வந்து கால் இல்லாமல் நொண்டியாக நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு விட என்னோட வாழ்க்கை சந்தோஷமானதை நினைக்கணும். ஸோ ஸ்கூட்டரில் போகிற மனிதன் வந்து சைக்கிளில் போகிற மனிதனுக்கு விட நான் பரவாயில்லன்னு சொல்லி நினைக்கணும். கார் இல்லையேன்ட்டு நினைக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம பி ப்ரெசென்ட்டில் இருந்துட்டு நம்ம வாழ்க்கையில் என்ன கிடைச்சிருக்கோ அதோட சந்தோஷமான நிலையில் இருந்துட்டு நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும். ஃப்யூச்சரில் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம பணம் காசு சேர்க்கும் போது கண்டிப்பாக நம்மளும் அதை அச்சீவ் பண்ண முடியும். அந்த ஒரு நல்ல ஒரு சிந்தனை இருந்தால் போதும். அதனால இங்கே வந்து நமக்கு இருக்கிறது நம்ம அதுக்காக வந்து முயற்சி எடுக்காமல் சந்தோஷப்படாமல் இல்லாததுக்காக நம்ம வந்து தேடுதல் இருக்கும்போது துக்கம் பண்ணுறது தான் வாழ்க்கையில் நமக்கு இருக்கும். அதனால சில டைமில் பாவ கர்மாக்கள்ன்றது நமக்கு சேர்ந்துட்டே இருக்கும். அதனால இருக்கிற விஷயங்கள் இருக்கிற சந்தோஷமான வாழ்க்கை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம வந்து வாழ்க்கைன்றது நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமான நிலை நமக்கு இருக்கணும். ஸோ இந்திரியங்கள் பகிரேந்திரிய நிகிரகம்னா இதுதான். எப்போவுமே வந்து நம்ம வந்து செல்ஃப் செக் பண்ணிட்டு எது நல்லது எது கெட்டதுன்றது நல்ல குணத்தோடு இருக்கிறது தான் வந்து கடவுள் வந்து நம்மக்கிட்டேருந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சர்வபூத தயா புஷ்பம். ஸோ இங்கே வந்து எந்த ஒரு ஜீவியும் இம்சை பண்ணக்கூடாது சொன்னோம். அதே மாதிரி எந்த ஒரு பேர்ட்ஸையும் பறவைகள் இந்த மாதிரியான ஒரு ஜீவ இம்சை இல்லாமல் கருணை இல்லாமல் அதில் வந்து கேஜில் போட்டு வைக்கிறது, இல்லை வந்து நான் புறா இல்லை வந்து பேரட் இந்த மாதிரி பறவைகள் வந்து வீட்லேயே நம்ம வந்து வளர்க்குறது, அதுக்கப்புறமா ஃபிஷ் டேங்கில் ஃபிஷ்ஷை வளர்க்குறது, இது எல்லாம் கூட வந்து ஒரு ஜீவ இம்சைன்னு சொல்கிறாங்க. இது எதுவுமே நம்ம வாழ்க்கையில் பண்ணக்கூடாது. அதோட ஸ்வேட்சை அதோட இயற்கையில் இருக்கிறதுக்காக தான் வந்து அது எல்லாமே வந்து இந்த பூமி மேலே பிறந்திருக்கு. ஃபிஷ்ஷஸ் எல்லாமே நதிக்குள்ளே சீல அது தன்னுடைய ஃப்ரீடமோட அது எல்லாம் அதோடைய ஃபென்ஸோட இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம எடுத்துக்கோங்க, நமக்கு வாழ்க்கையில் தேவையானது ஒரு ரூமில் நம்மளை வந்து போட்டுட்டு ரூமில் எல்லா ஃபெசிலிட்டிஸ் நமக்கு இருக்குது. ஒரு சாப்பாடாகட்டும், துணிமணிகள் ஆகட்டும், ஜுவல்ஸ் ஆகட்டும், ஒரு இன்டர்நெட் ஆகட்டும், எது தேவையானாலும் வெளியிலேருந்து நமக்கு உள்ளே கொடுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் ஒரு பெரிய ரூமாக இருந்தால் கூட ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் 2000 ஸ்கொயர் ஃபீட் ஒரு தனி வீட்டில் நம்ம தனியாக இருந்தாலும் எவ்வளோ நாள் நம்மளால் இருக்க முடியும்? தனியாக எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருந்தாலும் சில நாட்கள் சில மாதங்களுக்கு அப்புறமா நம்ம வெளியில் போகணும், மக்களோட பழகணும், ஃப்ரெண்ட்ஸு வேணும், யார்கிட்டாவது பேசணுன்ட்டு நமக்கு இருக்குது. ஏன்னா உள்ளுக்குள்ளே இருந்தாலும் எல்லாமே இருக்குது. ஆனால் அதுக்காக நம்ம பிறக்கலை. எல்லாருக்கூடையும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும், நல்லது கெட்டது நம்ம கற்றுக்கணும், நம்ம ஆன்மா வளர்ச்சி அடையணும். அதே மாதிரி தான் எல்லா ஜீவிகளும் இந்த பூமி மேலே ஸ்வேட்சையோட ஃப்ரீடமோடு இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய பழக்கத்துக்காக நமக்கு ஒரு விருப்பம் இருக்குன்ட்டு அந்த மாதிரி பறவைகள், ஃபிஷ்ஷஸ்ஸு, டாக்ஸு இதெல்லாம் நம்ம வீட்டில் வச்சுட்டு வளர்க்குறோம். ஸோ டாக்ஸ் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குன்னா ஒரு 2 பெட்ரூம் இல்லை 3 பெட்ரூம் ஃப்ளாட்டாக இருந்தால் நம்ம வீட்டில் மட்டும்தான் வந்து அதை வந்து ஃப்ரீடம் கொடுக்க முடியும். ஆனால் அதுவும் நமக்கு பேட் கர்மா. அதுவே இண்டிபெண்ட் ஹவுஸாக இருந்துட்டு வெளியில் நிறைய ஸ்பேஸ் இருந்தால் அது தானாக அது வந்து சுற்றிட்டு வரும்போது அங்கே கர்மா வராது. அதனால அது கூட நம்ம வந்து நம்மளுடைய வீடு பொறுத்து தான் வந்து அதை வளர்க்கணுமா தேவையில்லையான்ட்டு நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ அதனால இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சர்வபூத தயா புஷ்பம். எந்த ஒரு பறவைக்கு இந்த மாதிரி யாருக்குமே நம்ம துன்பம் பண்ணுறது கொடுக்கக்கூடாது. ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ராமதாஸ் கதை. ஸோ ராமர்